ஆசீர்வதிப்பாராக. போன செய்தியிலே நாங்கள் விதைக்கிற விதைகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நாங்கள் பார்த்தோம். We must never underestimate sowing a seed, planting the power of planting a seed or sowing a seed. இன்றைய நாளிலே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்வதை நாங்கள் எஃபெக்டிவாக செய்ய முடியும். வெறுமனே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கிலும் இன்னும் அதிக வல்லமையோடு அதை நாங்கள் செய்ய முடியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காரியத்தை நான் உங்களோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொன்ன ஒரு விதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் சொன்ன அந்த சுவிசேஷத்தினால் அந்த கிராமம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நாங்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். தனிப்பட்ட ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்துவதை பார்க்கலாம். எங்களுடைய சுவிசேஷத்தின் மூலம் ஒரு கிராமமே ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் பரலோகத்தில் எவ்வளவு பெரிதான சந்தோஷம் உண்டாகும், அது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு தூர ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நாங்கள் இருப்போம். முழு கிராமத்தையும் ஒரே நாளிலே ஞானஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் வழி நடத்துவோம் என்று சொன்னால், எங்கள் மூலமாக, எங்களுடைய சுவிசேஷம் மூலமாக ஒரு கிராமம் ஒரு நாளிலேயே முழு ஜனங்களும் ஞானஸ்தானம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னார். இதைவிட மிகுந்த ஆசீர்வாதம் எது இருக்கக்கூடும் பிரியமானவர்களே? யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணோடு பேசின சம்பவங்களை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையுடைய சம்பவங்களை அவர் எடுத்து கூறுகிறார். இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், மற்றவர்களை பற்றிய தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது அதை பக்குவமாக சொல்லத்தக்கதாக அந்த கிருபையும் ஆண்டவர் இந்த நாளிலே சுவிசேஷம் சொல்லுகிற நமக்கு கொடுப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவருடைய மனதை புண்படுத்த கூடாதபடி எப்படியாக ஆண்டவர் அந்த பெண்ணோடு பேசுகிறார். அவர் சொன்னது உனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான், நீ அவள் மீது குற்றம் சாட்டாதபடி ஆன காரியங்களையும் அவர் அந்த நேரத்திலே சொன்னவராயிருக்கிறார். அதே போன்ற கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அப்படியாக அவர் காரியங்களை சொல்லும் போது அந்த பெண் சொல்லுகிறாள், நீ தீர்க்கதரிசி என்று 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சம்பவத்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகு அவள் கிராமத்திலே போயிருக்க எல்லோருக்கும் சொன்னார். அந்த கிராமம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, அந்த கிராமம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது, அந்த கிராமம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்லுகிற காரியத்தை அல்ல, நாங்கள் அவரை கேட்டு அவரே மெய்யான தேவன், அவரே மேசியான்னு நாங்கள் கண்டு கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கிருபையை, இப்படிப்பட்ட சுவிசேஷம் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. மேலதிகமான கிருபைகளை, அதிகமான கிருபைகளை, உண்மையில் இருக்கிற கிருபை பெருகுவதாக என்று சொல்லி இருக்கபடியாக ஏற்கனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, சுவிசேஷம் சொல்ல கொடுத்த கிருபை இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே ஸ்டீவன் செயற்பட்டார், பிலிப்பு செயற்பட்டார். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. பிலிப்பு 5ஆம் வசனம், அப்போது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். முதலாவது அவன் பிரசங்கித்தான். அடுத்த வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமெனப்பட்டு கவனித்தார்கள். இங்கே அவன் சுவிசேஷத்தை சொன்னான். அதற்கு பின்பாக அவனுடைய கைகளினாலே அதிசயங்கள் நடந்தது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. கர்த்தர்
அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எஃபெக்டிவான ஒரு இவாஞ்சலிசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. ஆண்டவர் எப்படியாக தீர்க்கதரிசியாக செயற்பட்டாரோ அப்படிப்பட்ட ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நம்முடைய கைகள்னாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கத்தக்கதாக, நம்முடைய கைகள்னாலும் சுகமளிக்கும் வல்லமை புறப்படத்தக்கதாக, நாங்கள் வெறுமனே சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் இராதபடி பிலிப்பு செய்தது போல அவன் செய்த அதிசயங்களை கண்டு அதன் பின்பு அவனால் சொல்லப்பட்டவர்கள் அவர் ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் என்று சொல்லி இருக்கபடியாக கர்த்தர் அதே மாதிரியான கிருபைகளை ஆண்டவர் செயற்பட்டது போல, பிலிப்பு செயற்பட்டது போல ஆண்டவர் அப்படியான கிருபைகளையும் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக, கிராமம் கிராமமாக ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.